இந்த குடும்பத்தில் பிறந்த என் பேர் திருமலை என்று பெயரிட்டார்கள். அப்போது நான் முக்கோடி தேவர்களை வணங்கி வந்தேன். கன்னிமார்கள் என்றும் விநாயகன் என்றும் முருகன் என்றும் சரஸ்வதி என்றும் எத்தனையோ தெய்வங்களை நாம் வழிபட்டுள்ளோம். ஆனாலும் ஒரு தெய்வம் கூட எனக்கு யாருமே ஆறுதல் கொடுத்ததில்லை. என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே கொடுத்ததில்லை. எப்ப பார்த்தாலும் கஷ்டங்கள், கண்ணீர்கள், வீட்டில தொல்லைகள், தொந்தரவுகள் அப்படியாய் இருந்தது. சகலத்தையும் அழித்து விட்டார்கள் தகப்பனார். அப்பொழுது கூட அந்த தெய்வங்களையே வணங்கி கொண்டிருந்தார்கள். தகப்பனார் காலத்துல எல்லாவற்றையும் விட்டு எரிந்து இந்த நாட்களில் கூட எல்லாத்தையும் அழிச்சிட்டார். எந்த நிலம் எதுவுமே கிடையாது. நான் வணங்கி இருந்த அந்த கன்னிமார்கள் கூட அந்த ஜனை எங்களுடைய பொருடக்காலம் என்றால் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல கூட நான் இரவு நேரத்துல 1 மணி கூட அந்த இடத்துல வந்து அதை நின்று பூஜைகள் எல்லாம் செய்தேன். அப்படிப்பட்டு இருந்த என்னை ஒரு சாமியாரா இருந்தேன். நான் பயங்கரமான சாமியாரா குறி சொல்றவனா இருந்தேன். சின்ன வயதிலேயே 15 வயதுல இருந்து 21 வயது வரைக்கும் நான் குறி சொல்றவனா இருந்தேன். பிறகு நான் எங்க எல்லாத்தையும் தொலைச்சி கட்டணும்னா எங்க அப்பா சென்னைக்கு கொண்டு வந்தார். சென்னையில் வந்து சிறிது காலம் நாங்கள் KK நகர்ல இருந்தோம். KK நகர் புதூர்ல இருந்தோம். அப்பொழுது நான் என்ன செய்வேன், சரி இதெல்லாம் ஓய்வு போட்டவர்கள் சொல்லி மலையாளம் சென்று சில மாந்திரிக புக்குகளை வாங்கி கொண்டு வந்து மாந்திரிகங்கள் இடுவதற்காக என்ன சக்கரம் அடிக்க வேண்டும், எப்படி சக்கரம் தீட்ட வேண்டும், அதற்கு என்ன தானியங்கள் வைக்க வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், எதை காவு கொடுத்தால் என்ன நடக்கும் என்பதற்கான அந்த புத்தகத்தை பயிற்சி பெற்று ஒரு 6 மாத காலம் அந்த புக்கை வாங்கி கொண்டு வந்து மலையாள மாந்திரிக புக்கில் மலையாளத்தில் இருக்கிற மாதிரி அதையெல்லாம் செய்து 3-4 சென்டிமீட்டர் உள்ள ஒரு விக்கிரம், காலி விக்கிரத்தை அது வெள்ளியினால செய்து அதுக்கேற்றவாறு 2 குட்டி சொத்தான் பொம்மைகளை 1.5 அடி வச்சு அது முடியெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் வச்சு பயங்கரமான ஆட்டுதலை கொண்டு அப்படியெல்லாம் ஆட வச்சு பெரிய மந்திரிகவாதியாக. பிறகு என் தகப்பனார் கல்யாணம் ஆன உடனே சொன்னார், இதெல்லாம் செஞ்சா நீ பாட்சா பண்ணிக்காதீங்கன்னா உன் குழந்தைய அனுப்பிட உன் குடும்பம் குட்டிச்சோட போயிடு, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்பயே உடனே என்ன பண்ண, சரி என் கூட இருந்தவனை கூப்பிட்டு, அப்பா இதெல்லாம் நீயே எடுத்துன்னு போயிடுறான்ட்டு. அவன் எடுத்துன்னு போய் நீங்க பெரிய மந்திரவாதி ஆகிட்டான். அவன் வந்து அவங்க தாய் தகப்பன் இல்லை, அவன் சொல்லுவாரு யாரும் இல்லை, அவன் அப்படி ஆகிட்டான், நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். நான் எவ்வளவு பணம் சம்பாதித்தேன், ஒருத்தனுக்கு சூனியம் வைத்தா சாதாரணமா வைக்க மாட்டேன். 50,000 70,000 80,000 1 லட்சம் கூட வாங்கி பண்ணிட்டேன். அவன் எவனா வருவான் அந்த ஊர்ல கிராமத்துல வெட்டி மடிஞ்சிட்டு இந்த நிலத்துல விளையவே கூடாது, நீ என்ன செய்வியோன்னு தெரியாதுமா குட்டி சொத்தானுங்களை எடுத்து போய் அந்த இடத்துல ஒரு பொம்மைகளை செஞ்சு ஊசியை குத்தி முட்டிக்கால் முழங்கால் அவன் வரக்கூடாது, வரதுக்காட்டி வைக்கிற பயிரை நினைக்க கூடாது. 2 குட்டி சொத்தானுங்க அது எந்த உருவத்துல வருமோ என்ன செய்யுமோ நல்லா இருக்கும். கரும்பு தோட்டம் பாத்தின வச்சுட்டு வந்தவொடனே பெருசே நீங்க நோண்டுற மாதிரி நோண்டி சந்து பூத்தாக்கி தண்ணி பாய்ச்சினாவோட காஞ்சி போயிட்டோம் கரும்பு தோட்டம். அப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதியாக இருந்தேன். பிறகு நான் வந்து எல்லாத்தையும் விட்டேன். அந்த மந்திரத்தை விட்ட உடனே திரும்ப என்ன செஞ்சேன், வீரமணி கோஷ்டி டிபிள்கேணி ஏரியாவில் அந்த இடத்துல வந்து நான் அந்த செட்டோட இருந்தேன். கடைசியில் அந்த செட்ல இருந்து பலகாரனா இருந்தேன், குடிகாரனா இருந்தேன். பிறகு பயங்கரமான ஒரு ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சேன். கஞ்சா வித்தோம் இதே ஜாபரகாம்பட்டியில் பெரிய வேலையெல்லாம் செஞ்சு கடைசியில் என்ன பார்த்தா இந்த தெருவில் வரலாம் அந்த தெருவில் பெரிய கொலகாரனான பீகார் ஜெயிலில் போட்டாங்க. என்ன பீகார் ஜெயிலில் இருந்தேன். பல பிரச்சனைகளை சந்திச்சேன். தேவனுடைய சமூகத்துல என் மனைவியாகப்பட்டவள் ஒரு மனதோடு நின்றாள். தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு மன்றாடி ஜெபித்தாள். 18 வருட காலம் ஜெபித்து அவன் கண்களில் என்னுடைய வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் அப்பொழுது சொன்னான். இன்னும் கூட நீ இப்படியாய் ஓடிக்கொண்டிருந்தால் இரவு நேரத்தில் போலீஸ்காரர்கள் வருகிறார்கள், தூங்க முடியவில்லையே, உன்னை போலீஸ் தேடுகிறார்கள். எங்கெல்லாம் நான் அடைந்தேன், எங்கெல்லாம் தெரிந்தேன், எப்பொழுதெல்லாம் இரவுகள் எப்படி கழித்தேன் என்று தெரியாது. குடும்பம் இப்படியாய் சின்னாபரணமாகி சீர்குலைந்து விட்டது. அன்றைய நாட்களிலே அழுது புலம்பி இயேசு என்னை ஏற்று நான் இப்பொழுது 1 வருட காலமாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே எனக்கு ஒண்ணுமே தெரியாது இன்னைக்கு. ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு பெரிய அதிசயங்கள்லாம் செய்ய முடியாது. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என் கூட வந்தாங்க, என் சிநேகர்கள்லாம் கூட கைவிட்டாங்க. என் உற்றார் உறவினர் கூட என்னை யாருமே சேர்க்க மாட்டாங்க. இவன் பெரிய அப்பா, இவன் கூட ஸ்நேகமே வச்சுக்கூடாதுன்னு பயம் போடுவாங்க. என்னை பார்த்தாலே நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட நடுக்கம். நான் போகாத ஸ்டேஷன் கூட இல்லை, நான் பார்க்காத ரவுடிகள் இல்லை. மயிலாப்பூர் மந்தவெளி எப்போ பார்த்தாலும் அந்த பகுதியில தான் நான் இருப்பேன். அந்த மாதிரிலாம் இருந்து என்னை மாற்றினார் தகப்பன். இன்னைக்கு ஊழிக்காரர் கூட 2-3 பேர் சேர்ந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு சபை நடத்தலாம் சொல்லிட்டு விட்டு கூட ஓடிட்டாங்க. என்னுடைய கேள்விப்பட்டதும் இப்படிப்பட்ட ஆள் கூட நீ இருக்கா, உனக்கு என்னைக்காவது போவாங்க, பண்ண விட்டுட்டு போவாங்க, ஓடி போயிட்டாங்க. அப்படியெல்லாம் வந்து மனம் மாறி கூட அவங்க போயிட்டாங்க. ஆனால் என்னை தேவன் இந்த நேரத்தில் கூட சந்திச்சு ஊழியக்காரனா ஆகும்படியாக ஊழியம் செய்யும்படியாக ஊரெங்கும் சென்று எனக்கே இப்படிப்பட்ட காயங்கள் இருக்கிறது என்று நான் அவர்களுக்கு காட்டுகிறேன். உன் வாழ்க்கையில நடந்ததையும் நீயும் போய் சொல்லு என்று சாட்சி குறித்து
அசாட்சி வாழ்க்கையில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் கடந்து போனது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில்